ஹாய் எவ்ரி ஒன். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மார்க்கெட் செக்மெண்டேஷன் ஃப்ரம் ஃபார்மா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் செக்மெண்டேஷன். ஸோ பையர்ஸும் அண்டு செல்லர்ஸும் வந்து காசு கொடுத்து பொருள் வாங்குகிற அந்த இடத்த தான் மார்க்கெட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டை வந்து ஹெட்ரோஜினியஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து ஹோமோஜினியஸ் சப்யூனிட்டாக டிவைட் பண்ணுறத தான் செக்மெண்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ மார்க்கெட் செக்மெண்டேஷன்னா என்னென்னா, இப்போ ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். ஸோ சிமிலர் நீட்ஸ் இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து குரூப்பாக டிவைட் பண்ணுறத தான் மார்க்கெட் செக்மெண்டேஷன் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஃபிலிப் கோட்லர், மார்க்கெட் செக்மெண்டேஷன் இஸ் சப்டிவைடிங் ஏ மார்க்கெட் இன்டு டிஸ்டிங்க்ட் அண்ட் ஹோமோஜினியஸ் சப்குரூப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் வேர் எனி குரூப் கேன் கன்சீவபிளி பி செலக்டட் ஆஸ் ஏ டார்கெட் மார்க்கெட் டு பி மேட் வித் டிஸ்டிங்க்ட் மார்க்கெட் மிக்ஸ். ஸோ இந்தமாரி செக்மெண்டேஷன் பண்ணுறதுனால அந்த கம்பெனி வந்து ஈஸியாக டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி அது அவங்களுக்கு ஏற்ற மாரி ப்ராடக்டை வந்து மாடிஃபை பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அக்கார்டிங் டு ஃபிலிப் கோட்லர், த பர்பஸ் ஆஃப் மார்க்கெட் செக்மெண்டேஷன் இஸ் டு டிட்டர்மைன் டிஃப்ரென்ஸ் அமாங் தேம் ஆர் மார்க்கெட்டிங் டு தேம். நெக்ஸ்ட் வந்து பேசஸ் ஆஃப் செக்மெண்டேஷன். இதில் வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஜியாகிரபிக்கல் செக்மெண்டேஷன், டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன், சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன், பிஹேவியரல் செக்மெண்டேஷன். ஃபஸ்ட் வந்து ஜியாகிராஃபிக்கல் செக்மெண்டேஷன். ஸோ இதில் வந்து கன்சியூமர்ஸை வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் மூலமா செக்மெண்ட் பண்ணுவாங்க. லைக் கிளைமேட் ஜோன், கான்டினென்ட்ஸ் ஆர் கண்ட்ரி, ரீஜியன், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அண்ட் அர்பன் ஆர் ரூரல் ஏரியா. இந்தமாரி ஃபேக்டர்ஸ் மூலமா கன்சியூமர்ஸை செக்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கம்பெனி வந்து குளோபல் லெவலில் மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு இந்த டைப் ஆஃப் செக்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் அதர் பேசஸ் ஆஃப் செக்மெண்டேஷனுக்கு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோல்டு கிளைமேட் இருக்குன்னா அந்த இடத்துக்கு உள்ளன் கார்மெண்ட்ஸ் அண்ட் ஹீட்டிங் சிஸ்டம் இந்தமாரிலாம் தேவைப்படும். வேறஸ் ஹாட் கிளைமேட் ஏர் கண்டிஷனர்ஸ் இந்தமாரிலாம் தேவைப்படும். செகண்ட் வந்து டெமோகிராஃபிக் செக்மெண்டேஷன். ஸோ இதில் வந்து ஏஜ், ஜெண்டர், இன்கம், எஜுகேஷன், ரிலிஜியன், ஃபேமிலி சைஸ், சோஷியல் கிளாஸ், நேஷ்னாலிட்டி இந்தமாரி வேரியபிள்ஸை வச்சு கன்சியூமர்ஸை வந்து செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ். ஸோ இதில் வந்து ஏஜ் குரூப்பை பேஸ் பண்ணி கன்சியூமர்ஸை செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 4 கேட்டகரிஸ் இருக்குது: சில்ட்ரன், யங், அடல்ட் அண்ட் ஓல்டு. ஃபார் எக்ஸாம்பிள், டாபர் ப்ரொடியூசர்ஸ் ஆயில்ஸ் எஸ்பெஷலி ஃபார் சில்ட்ரன். நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர். இப்போ மேல்ஸ்க்கு ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதேமாரி ஃபீமேல்ஸுக்கும் ஒரு சில ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் வந்து செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபீமேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி, காஸ்மெட்டிக்ஸ் அந்தமாரி ஐட்டம்ஸ் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அதே மேல்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார், ஹாட் ட்ரிங்க்ஸ் அந்தமாரி ஐட்டம்ஸ்க்கெலாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து மெரைட்டல் ஸ்டேட்டஸ். இப்போ மேரேஜ் பண்ணவங்களோட லைஃப் ஸ்டைலும் மேரேஜ் பண்ணாதவங்களோட லைஃப் ஸ்டைலும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேச்சுலராக இருந்தால் என்டர்டைன்மெண்ட், ஹோட்டல்ஸ் அந்தமாரி விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இதுவே மேரேஜ் பண்ணவங்களாக இருந்தால் ஹோம் ஃபர்னிஷிங், சில்ட்ரன் எஜுகேஷன் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ஹவுஸ் இந்தமாரி விஷயங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து சோஷியல் கிளாஸ். இப்போ ஒருத்தவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்து அவங்களோட பையிங் பேட்டர்ன் வந்து மாறும். ஸோ அதை பேஸ் பண்ணி இங்கே செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் மெர்சிடிஸ், ஆடி, BMW அந்தமாரி லக்ஸரி ஐட்டம்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுவே காமனராக இருந்தால் காமன் செல்ஃபோன்ஸ், எக்கனாமிக் கார் அந்தமாரி ஐட்டம்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சைக்கோகிராஃபிக் செக்மெண்டேஷன். ஸோ இதில் வந்து ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் பையிங் சைக்காலஜியை பொறுத்து செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சம் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் பர்சனாலிட்டி, வேல்யூஸ், லைஃப் ஸ்டைல்ஸ், பிலீஃப்ஸ் எக்ஸெட்ரா. ஃபர்ஸ்ட் வந்து லைஃப் ஸ்டைல். ஸோ இப்போ ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டைலை பொறுத்து தான் அவங்களோட பையிங் பிஹேவியர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கார்ப்பரேட் ஐகான்ஸ் ப்ரிஃபர் டு பை காஸ்ட்லி சூட்கேஸ் அண்ட் லக்ஸரியஸ் கார், whereas an executive goes for normal clothes and shoes. நெக்ஸ்ட்டு பர்சனாலிட்டி. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும். ஸோ அந்த பர்சனாலிட்டி தான் அவங்களோட பையிங் பிஹேவியரை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தவங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்து இதில் செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள் ஃபோன். ஸோ அவங்களோட டார்கெட் பர்சனாலிட்டி யாருன்னா க்ரியேட்டிவ், இன்னோவேட்டிவ் அண்டு ஸ்டேட்டஸ் கான்ஷியஸாக இருக்கிறவங்க தான். நெக்ஸ்ட்டு வந்து பிஹேவியரல் செக்மெண்டேஷன். த கஸ்டமர் கேன் ஆல்சோ பி டிவைடட் இன்டு சர்டைன் செக்மெண்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தயர் அக்கேஷன், பெனிஃபிட்ஸ், யூஸ் ஆர் ரெஸ்பான்ஸ் டு எ ப்ராடக்ட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்டை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, அது என்னென்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து இதில் செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அக்கேஷன். ஸோ இப்போ நார்மலாகவே வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் ரெகுலராக வாங்கிட்டு தான் இருப்போம். ஸோ அது இல்லாமல் ஏதாவது ஃபெஸ்டிவல், ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்தமாரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பர்ச்சேஸ் பண்ணுவோம்.
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியே கம்பெனிலாம் வந்து அந்த பர்டிகுலர் அக்கேஷனில் அவங்க ப்ராடக்டை அதிகமாக சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா தீபாவளி டைமில் தான் கிராக்கர்ஸ்லாம் அதிகமாக சேல்ஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பெனிஃபிட். ஸோ இதில் வந்து கஸ்டமர்ஸோட பெனிஃபிட்டை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க வாட்ச் வாங்குறாங்கன்னா ஒன்று டைம் பார்க்க வாங்குவாங்க, இல்லைனா யாருக்காச்சும் கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க, இல்லைனா அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லி கூட வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து யூசர் ஸ்டேட்டஸ். ஸோ இதில் வந்து யூசர் ஸ்டேட்டஸை பொறுத்து மார்க்கெட்டை வந்து செக்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த யூசர்ஸ் ஃபார் டியோட்ரன்ஸ் கேன் பி கேட்டகரைஸ்ட் ஆஸ் நான் யூசர், பொட்டன்ஷியல் யூசர், ஃபர்ஸ்ட் டைம் யூசர், ரெகுலர் யூசர் அண்ட் எக்ஸ் யூசர். ஃபர்ஸ்ட் வந்து நான் யூசர். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்கலாம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில்ட்ரன் அண்ட் ஏஜ்டு பீப்புளெலாம் வந்து அந்த டியோட்ரன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே காட்ட மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் யூசர். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கவங்களாம் அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ஹெவியாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேஷனபிள் டீனேஜர்ஸ் அண்ட் கார்ப்பரேட் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க டியோட்ரன்ஸை. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூசர். இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் ஒரு சேஞ்சுக்காக புதுசாக ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல் படிக்கும் போது பெருசாக எதுவும் டியோட்ரன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, பட் காலேஜ் வந்தவொடனே புதுசாக இருக்கட்டுமேன்ட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெகுலர் யூசர்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபிலிம் ஸ்டார்ஸ், மாடல்ஸ் இவங்களாம் வந்து அந்த டியோட்ரன்ஸ் இல்லைனா அதர் காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் யூசர்ஸ். ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறத வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அதனால் ஏதாவது அலர்ஜி இல்லை ஏதாவது மெடிக்கல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டி கன்சியூம்ட் ஆர் யூசேஜ் ரேட். ஸோ இதில் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து செக்மெண்ட் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை. ஸோ இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது: லைட், மீடியம், ஹை. ஃபர்ஸ்ட் வந்து லைட். இதில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் அக்கேஷ்னலாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போனால் மட்டும் காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணுவாங்க, மற்ற டைம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியம். இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டீனேஜர்ஸ்லாம் வந்து காஸ்மெட்டிக்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹை. இதில் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற செலிபிரிட்டிஸ், மாடல்ஸ் இவங்களாம் வந்து ரெகுலராக காஸ்மெட்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க.